சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் குணமான ரோகிணியோட அம்மா மறுபடியும் வீட்டுக்கு போன உடனே இங்கே பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே கிறிஷை பார்த்துட்டு மீனாவும், நீ சாப்பிட்டியா கிறிஷ்? உன் பாட்டியை பார்க்க உன் அம்மா வந்தாங்களான்னு கேட்க, ஆமாம் மீனாத்த, என் அம்மா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் பாவம் பாட்டி தான் சமைக்க முடியாமல் என்னையும் கவனிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நல்ல வேலை முத்து மாமா மட்டும் வரலனா என் பாட்டிக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க தெரியுமா? முத்து மாமா தான் என்னையும் பாட்டியவும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாங்க மீனாத்தை. ஆமாம், நீங்கள் என்ன பார்க்க தான் வந்தீங்களா மீனாத்தை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கிரிஷ், நீ தனியாக இருப்ப, உன் பாட்டியால் சரியாக உனக்கு சமைச்சு கொடுக்க முடியாது, அதனால தான் உன்னை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி வர முடியும் பாட்டியை தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்ல, உன்னையும் உன் பாட்டியவும் நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குறோம், இங்கே வர முடியாதுல்ல, அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு நாங்கள் முடிவெடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டுட்டு, ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நானே ஆசைப்பட்டேன். பாட்டி இங்கே பாருங்க, மீனாத்தையும் முத்து மாமாவும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க பாட்டி. முத்து மாமாவால் தானே உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, கண் முழிச்சு பாருங்க பாட்டி அப்படின்னு கிரிஷ் வந்து கூப்பிட்றான். இங்கே ரோகிணியோட அம்மா மெதுவாக எந்திரிச்சு, வாப்பா முத்து, வாமா மீனா, என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க, உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு மெதுவாக எந்திரிக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னு இங்கே முத்து என் வீட்டுக்காரர் வந்து சொன்னார், உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு எல்லாம் குணமாயிருச்சுல, நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்க, எங்கம்மா மீனா, என்னையே என்னால் பார்த்துக்க முடியல, கண் முழிக்கவே முடியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் கிறிஷுக்கு தான் சரியாக சமைச்சு கொடுக்கவும் முடியலன்னு சொல்ல, உடனே முத்து ரொம்ப கோவமா, என்னம்மா நீங்கள் கிறிஷை எப்படி பார்த்துக்க முடியும்? உங்கள் பொண்ணு எங்கேயோ வேலை பார்க்குறதா சொன்னீங்களே, அவங்கள வர வைக்க வேண்டியதானே? வேலை முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு அம்மாவோட பாசம் தெரியலையா? இல்லை நீங்கள் இப்போ கஷ்டப்படுறது உங்கள் பொண்ணுக்கு புரியலையா? உங்கள் மேலே தான் உங்கள் பொண்ணுக்கு அக்கறை இல்லை, ஆனால் தன்னுடைய பையன் கிறிஷை பார்க்கவுமா அவங்க வராமல் உங்களை கவனிக்க கூட ஆள் வைக்காமல் இப்படியா செய்கிறது? நீங்கள் கிளம்புங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம், உங்களையும் கிறிஷையும் நான் பார்த்துக்கிறேம்மா, எங்கள் அம்மாவை பற்றிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் மீனாவும் தன்னுடைய வீட்டுக்கு இந்த கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. இதை முத்து சொன்னதை கேட்டுட்டு உடனே கிறிஷும், பாட்டி முத்து மாமா மீனாத்தை நம்மளை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்காங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது, தனியாக இருக்க முடியல பாட்டி, அங்கே போனால் எனக்கு நல்லா மீனாத்தை தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க, வாங்கலாம் பாட்டி, உங்களை கவனிக்கவும் ஆள் இல்லை, நீங்களும் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கீங்க, எனக்கும் பயமாக இருக்குல்ல பாட்டி, அங்கே போனால் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அண்ணாமலை தாத்தா அந்த பாட்டின்னு எல்லாருக்கூடையும் நம்ம இருக்கலாம்ல, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வருவோமே பாட்டி, உங்களுக்கும் நல்லா குணமாயிரும், எந்த பிரச்சனையும் இருக்காது, இப்போ உங்களால் என்னை ஸ்கூல்லையும் கூட்டிகிட்டு போய் விட முடியாதுல்ல, வாங்க பாட்டி போகலாம் அப்படின்னு கிறிஷும் கூப்பிட்றான். உடனே முத்துவும், பார்த்தீங்களா உங்கள் பேரனே ஆசைப்பட்டுட்ருக்கான், நீங்கள் வாங்கம்மா, நாங்கள் கூட்டிகிட்டு போய் உங்களை நல்லா பார்த்துக்குறோம், உங்கள் பொண்ணு வரலனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் அருமை பெருமை உங்கள் பொண்ணுக்கு புரியல போல், அதனால தான் உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வேலை தான் முக்கியம்னு உங்கள் பொண்ணு இருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பரை கொடுங்களேன், என்ன ஏதுன்னு நானே பேசி பார்க்குறேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேச, உடனே மீனாவும், என்னங்க நீங்கள், நாம் இவங்க மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்கோம், அவங்க பொண்ணுக்கு ஏதோ பெரிய வேலை இருந்திருக்கும், அதான் வர முடியல போல், பக்கத்தில் இருந்து அவங்க கவனிச்சிருந்தா இங்கே கிறிஷுக்கும் பிரச்சனை இருக்காது, என்னம்மா நீங்கள், உங்களுக்கு இருங்க ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னு கிறிஷுக்கும் கிறிஷோட பாட்டிக்கும் மீனாவே அங்கே சமைச்சு கொடுக்குறாங்க. அங்கே கிறிஷோட பாட்டியும் அது எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. உடனே இங்கே கிறிஷ் வந்து, மீனாத்தை சமைச்சா ரொம்ப ருசியாக இருக்குல்ல பாட்டி, இப்படிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை, மீனாத்தை நான் உங்கள் வீட்டுக்கு வரனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிறிஷோட பாட்டியும் யோசித்து பார்க்குறாங்க, ரோகிணி இருக்கிற வீட்டுக்கு நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு போனால் பெரிய பிரச்சனையாயிரும், கிறிஷும் இங்கே முத்து மேலேயும் மீனா மேலேயும் பாசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு உண்மையை சொல்லி ரோகிணியை மாட்டி விட்டுட்டா அப்புறம் பாவம் ரோகிணியால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாது, மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணத்தில் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணியிருக்கா என் பொண்ணு, இவங்க என்னவோ பாசமாக தான் இருக்காங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்னு நம்ம அங்கே கிளம்பி போனால் அங்கே ரோகிணியோட மாமியார் ரோகிணி மேலே கோவமாக இருக்கிற மாதிரியே நம்மளையும் திட்டி அவமானப்படுத்துவாங்க, என்ன ஆனாலும் முத்து வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது, ரோகிணிக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு யோசிச்சு ரோகிணியோட அம்மாவும் முத்துக்கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க.
நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கன்னு நான் நினைக்கல. முத்து தம்பியால் தான் இப்போ நான் குணமாகி நல்லபடியாக இருக்கேன். அதனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஆனாலும் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையில் உங்கள் வீட்டுக்கெலாம் வர முடியாது. நான் அப்பப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போதே உங்கள் அம்மா ஒரு மாதிரி பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் வச்சப்ப நான் வேற உங்களை திட்டி அவமானப்படுத்திட்டு கிறிஷை கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் நான் இல்லை. என்னை தப்பாக நினைப்பாங்க. இப்போ எனக்கு ஓரளவு பரவாயில்லம்மா. கிறிஷையும் நான் பார்த்துப்பேன். இங்கேயே இருந்துடுறேன். நாளைக்கு என் பொண்ணு வரதா சொல்லியிருக்கா. அவள் வந்தானா என் கூட தான் இருப்பா. என் பொண்ணு என்னை பார்த்துப்பாம்மா. எனக்குன்னு பெருசாக யாரும் இல்லைனாலும் என் பொண்ணு பேச்சு தானே நான் இப்போ கேட்டாகணும். அதனால் நீங்கள் பார்க்க வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்னை உங்கள் வீட்டில் வச்சு நல்லபடியாக கவனிக்கணும்னு நினைக்கிறதும் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் இப்படிப்பட்ட உதவியை செய்யவே மாட்டாங்க முத்து. ஆனால் நீங்கள் எங்கள் மேலே உள்ள அக்கறையில் பாசத்தில் கூப்பிடுறீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நிலமையில நான் இல்லை. என்னை மன்னிச்சிருப்பா முத்து. நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள். நானே கிறிஷை பார்த்துக்கிறேன். என் பொண்ணும் வந்துருவா. நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும் முத்துக்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, வேண்டாங்க, இவங்க விஷயத்தில் நம்ம தலையிடவே வேண்டாம். ஏன்னா இந்த அம்மாவோட பொண்ணு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க கேட்பாங்க. அப்புறம் நம்ம அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும், எனக்கு கிறிஷை பார்த்தா தான் ரொம்ப பாவமாக இருக்குது. கிறிஷை மட்டுமாவது கூட்டிகிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே கிறிஷும், ஆமாம்மாம்மா நான் வந்துடுறேன். நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியுமாம்மா. எனக்கு உங்ககிட்டலாம் பேச ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வரேன் மாமா, என்னை கூட்டிகிட்டு போங்க முத்து மாமான்னு சொல்ல, உடனே கிறிஷோட பாட்டி, கிறிஷ் சின்ன பையன், அவன் இப்படி தான் ஆசைப்படுவான். அதுக்காக எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னு அனுப்பிட்டு இருக்க முடியாதுல்ல முத்து. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆனால் கிறிஷையும் அனுப்ப முடியாது, உன் வீட்டுக்கு நானும் வர முடியாது. எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் மீனாவும், சரிம்மா, நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் கிறிஷை பார்த்துக்க முடியும். ஆனால் உங்கள் பொண்ணு உங்களை கவனிக்காமல் இருக்கும்போதே அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் பொண்ணு யாருன்னு சரியாக தெரியல. ஒரு நாள் கண்டிப்பாக அது யாருன்னு தெரிஞ்சுப்பேன். அப்புறம் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய பையனையும் கவனிக்காமல் அப்படி வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க நல்ல சரியான உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாகவே அவங்க இல்லைன்றத அவங்களுக்கு கண்டிப்பாக நான் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் கிறிஷோட பாட்டி முத்துவை கூப்பிட்டு, முத்து தம்பி தப்பாக நினைக்காதீங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ செலவு எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. என் பொண்ணு கூட அதுக்காக வரலை. ஆனால் இப்போ அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கணும். இந்தாங்க முத்து தம்பி அப்படின்னு சொல்லி, முத்து ஹாஸ்பிட்டல் செலவுக்காக எவ்வளோ பணம் செலவு செஞ்சாரோ அதை அப்படியே ரோகிணியோட அம்மா கொடுக்கும்போது உடனே முத்துவும், என்னம்மா எங்களை பிரித்து பார்க்குறீங்க, நீங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தான், தெரிஞ்சவங்க தான்ற ஒரு உரிமையில் தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்படி ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்னடானா ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னையும் மீனாவையும் பிரித்து பார்க்குறீங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரதை கூட உங்களுக்கு சரியாக பிடிக்கல போல. பரவாயில்லம்மா, நீங்களும் கிறிஷும் எப்பயும் நல்லா இருக்கணும், அது போதும், வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இங்கே மீனா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜும், அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த மீனா ரொம்பவே நேரம் கழித்து சமைச்சு தராங்க. எனக்கு பிஸ்னஸ்க்காக கடைக்கு போக ரொம்ப நேரம் ஆகுதுமா. சீக்கிரமாக மீனாவை காலையில் சீக்கிரமாக சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இங்கே விஜயாவும் மீனா கிட்ட போய் திட்டுறாங்க. பாத்தியா, மனோஜ் சீக்கிரமாக பிஸ்னஸை பார்க்க போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ இப்படி நேரம் கழித்து வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க. ஏன் உன்னால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியாதா? வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாதா? இதெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டு விஜயா திட்டுறாங்க. உடனே அங்கே வந்த முத்துவும், என்ன அப்படி மனோஜ் சீக்கிரமாக பிஸ்னஸ்க்கு போகணும்னா ரோகிணி இருக்காங்கல்ல, அந்த பார்லர் அம்மாவை கூப்பிட்டு சமைச்சு கொடுக்க சொல்ல வேண்டியதானே? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய பொண்டாட்டியை இந்த வீட்டு மருமகளாக தான் நீங்கள் பார்க்கணும். வேலை செய்கிறதுக்கு நானே கூட்டிகிட்டு வந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, மீனா மட்டும் 2 நாள் வீட்டில் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. சமைக்க ஆள் இல்லாமல் சாப்பிட முடியாமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டீங்களே, அதெல்லாம் மறந்துருச்சா? ஏன் மனோஜ், இங்கே மீனாவை நீ என்ன தான் நினச்சிட்ருக்க? பார்லர் மாதிரியே இந்த மீனாவும் வெளியில் போய் சம்பாதிக்கிறா, பணத்தை சேர்த்து வைக்கிறா. ஆனால் அந்த பார்லலம்மா சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. நீ அதையும் கேட்காம தான் இருக்க. உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறதே பெருசு. இதில் நீ சீக்கிரமாக உன் பிஸ்னஸை பார்க்க போகணும்னு நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உனக்கு சமைச்சு கொடுக்கணுமா? அப்படி எந்த தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை மீனாவுக்கு. இந்த வீட்டுக்குன்னு பெருசாக நீ என்ன செஞ்சிட்ட, இல்லை பெருசாக நீ என்ன சாதிச்சிட்ட? உனக்கு தேவையானதெல்லாம் மீனா சமைச்சு கொடுக்கறதுக்கு அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனேன். அந்த பணத்தை திருப்பி தரவும் இல்லை, மாதம் 50,000 ரூபா பணத்தை கொடுத்து நான் எப்படியாவது மொத்த பணத்தையும் தந்துடுவேன்னு சொன்னேன். அதையும் தராமல் ஏமாத்திட்டுருக்க.
அப்பாவோட பணத்தை வச்சு தான் பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்கேன். இதில் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு நீ விரும்பின அந்த ஜீவா கூட போனவன் தானே நீ. உனக்கெல்லாம் பார்த்து பார்த்து மீனா சமைச்சு கொடுக்கணுமா? இன்னொரு தடவை மீனாவை சீக்கிரமாக சமைச்சு கொடுக்க சொல்லுங்கன்னு இப்படியெல்லாம் பேசினேன், அவ்வளவுதான். மீனா சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட்டு கிளம்பிப்போ. இல்லை உனக்கு அதுக்கு முன்னாடியே எல்லா சாப்பாடும் வேணும்னா அம்மாவை சமைக்க சொல்லு, பார்லம்மாவை சமைக்க சொல்லு. எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மீனாவை பற்றி பேச உனக்கெல்லாம் முதல்ல தகுதி இருக்காடா அப்படின்னு கேட்க, பார்த்தீங்களாம்மா இந்த மீனாவை சமைச்சு கொடுக்க தான் சொன்னேன். அதுக்கு இந்த முத்து நான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறான். மீனாவுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை கூட நல்லா சம்பாதிச்சு பெரிய பிஸ்னஸ் செய்கிற எனக்கு யாரும் தரமாட்டேங்கிறாங்கம்மா. அதுலேயும் இந்த முத்து இருக்கான் பாருங்க, என்னை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துகிறாம்மா. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். நானும் தான் இந்த குடும்பத்துக்காக பணம் கொடுக்குறேன். ஆனால் சரியான நேரத்துக்கு இந்த மீனை சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் முத்துக்கு ரொம்ப தான் கோவம் வருது. நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவமானப்பட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி போக, உடனே விஜயாவும், பாத்தியா முத்து, என்ன மீனா முத்துக்கிட்ட சொல்லி கொடுத்து வீட்டில் பிரச்சனை செய்ய வைக்கிறியா? நீ சமைக்கலனா எங்களால் சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்க. உடனே மீனாவும், அத்தை எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து சமைச்சிட்ருக்கேன். நானும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னால் முடிஞ்ச வேலையை தனியாக தானே பார்க்குறேன். இதில் மனோஜுக்காக எதுவும் சமைச்சு கொடுக்கணுன்னா ரோகிணி இருக்காங்கல்ல, அதையும் நான் தான் பார்த்துக்கணுமா? எவ்வளோ வேலையை தனியாக செய்ய முடியும்னு கேட்கும்போது, போதுமா மீனா போதும், எல்லா வேலையும் என்னவோ நீ தான் பொறுப்பாக பார்க்குறேன்னு சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு மனோஜை பார்த்து அந்த முத்து சொன்னதுக்கப்புறமா நானும் இந்த வீட்டில் சாப்பிடலை. நானும் பார்வதி வீட்டுக்கு போகணும், டான்ஸ் கிளாஸுக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி மனோஜையை திட்டி அனுப்புறீங்களே, நானும் பார்வதி வீட்டிலையே சாப்பிட்டுக்கிறேன், போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குமே மீனா? இதெல்லாம் நடக்கணும் தானே மீனா? மீனா நீ வந்து முத்துக்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்க. நானும் கிளம்புறேன் பார்வதி வீட்டுக்குன்னு விஜயாவும் சாப்பிடாம கோவமா அங்கே பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே இதை பார்த்துட்டு முத்துவும், நீ கவலைப்படாத மீனா, உன் அருமை பெருமை இவங்களுக்கு தெரியணும். நீயும் கஷ்டப்படுறல, அதை புரிஞ்சுக்கணும்ல. மற்ற 2 மருமகளும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நல்லா தூங்குறாங்க. அப்புறம் என்ன, வீட்டு வேலையை செய்யாமல் வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்பி போகிறாங்க. ஆனால் நீ அப்படியா? குடும்பத்தையே நீ தான் நல்லா பார்த்துக்கிற. 2 நாள் நீ இல்லை, அப்போவே உன் அருமை இவங்களுக்கு புரிய வேண்டாமா? இன்னும் உன்னையே எதிர்த்து பேசி திட்டிட்டு இருந்தா நீ பொறுமையாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் திட்டக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை இந்த வீட்டில் உள்ளவங்க தந்து தான் ஆகணும் மீனா. நீ கவலைப்படாமல் போய் வேலையை பாரு. இன்னைக்கு எங்கள் அம்மா சாப்பிடலன்னா தினமும் அப்படி நடக்குமா? அதெல்லாம் உன்னை புரிஞ்சுப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி மீனாவை அங்கே கிச்சனுக்கு அனுப்புகிறாங்க. முத்துவும் சவாரிக்காக கிளம்ப, அண்ணாமலை எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக கிளம்புறாங்க. பார்வதி வீட்டுக்கு போன விஜயாவும் அங்கே டான்ஸ் கிளாஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நல்லபடியாக நீங்கள் செய்யணும், சரியா அப்படின்னு அங்கே வந்து எல்லாம் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது இங்கே பார்வதியும், ஏன் விஜயா சாப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை பார்வதி, உன் வீட்டில் சாப்பிட்டுக்கலாமேன்னு வந்துட்டேன். அந்த மீனாவும் முத்துவும் ரொம்ப பேசுகிறாங்க. மீனா வீட்டில் இல்லைன்னா சமைக்க ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா வீட்டுக்கு வந்த உடனே என்னவோ அவள் சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கணும்னு மீனாக்கு அந்த முத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். மீனாவை மட்டும் இல்லை, முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் போல். மனோஜ் பாவம் பிஸ்னஸ்க்கு போகணும்னு சொன்னப்போ கூட சமைச்சு கொடுக்கலன்னு அவனும் கோவமாக கிளம்பி போயிட்டான். மீனா முத்து வீட்டில் இருக்க யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்ல, சரி நீ முதல்ல பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வா, நான் உனக்காக சமைச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே விஜயாவும் எல்லாத்துக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அங்கே டான்ஸ் செஞ்சிட்டு இருந்த இந்த ரதி மயங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதியும், என்னாச்சு விஜயா, நல்லா தானே இவ்வளோ நேரம் நீ சொல்லி கொடுத்துட்டு இருந்த, ரதி எப்பயுமே நல்ல ஆரோக்கியமாக தானே இருந்தா, இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயாவும் பார்வதியும் ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. அங்கே இருந்த எல்லாருமே ரதிக்கு என்னாச்சுன்னு பார்க்க, அங்கே ரதி மெதுவாக கண்முழிச்சு பார்க்கும்போது தண்ணி கொடுத்து அவங்கள, நீ இன்னைக்கு டான்ஸ் கிளாஸில் இருக்க வேண்டாம், நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, உனக்கு ஏதோ முடியல போல் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன், என்னென்னு தெரியல, கொஞ்ச நாளாக அப்பப்போ எனக்கு இப்படி தான் மயக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னவோ சரியாக என்னால் டான்ஸ் கூட வந்து இங்கே செய்யவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா, இன்றைக்கி ஒரு நாள் தானே, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா டாக்டரை போய் பார்க்கணும், அதுக்கப்புறமா நீ வரலாம் டான்ஸ் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லி ரதி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. உடனே பார்வதிக்கு சந்தேகம் வருது. ஏற்கனவே இந்த தீபனும் ரதியும் எப்போ பார்த்தாலும் தனியாக நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த டான்ஸ் கிளாஸை என்னோட வீட்டில் வச்சுல இந்த விஜயா வந்து நடத்திட்டுருக்கா.
இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இதை ரதி வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் பார்வதியும் முதல்ல ரதியை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் சொல்லிக்கலான்னு பார்வதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க. நான் உன்கிட்ட தானே இவங்க வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. முடியாத ரதியை நம்மளே டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் விஜயா. பார்க்கவே ரதியை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்ல, சரின்னு ரதியை கூட்டிகிட்டு இங்கே விஜயாவும் பார்வதியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டரும் என்ன ஏதுன்னு அங்கே ரதிக்கிட்ட கேட்குறாங்க. எத்தனை நாளாக இப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, ஒரு 10-15 நாளாகவே கொஞ்சம் மயக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் எதையும் செய்ய முடியல, சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ரதிக்கிட்ட டாக்டர் கேட்குறாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமான்னு கேட்க, இல்லை இல்லை, நான் இப்போ தான் டான்ஸ் கிளாஸே கற்றுட்ருக்கேன், இன்னும் எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா, உன் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது, எனக்கு டான்ஸ் சொல்லித்தர மேடம் வந்திருக்காங்க, அந்த வீட்டு ஓனர் பார்வதியும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல, உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு மேடம் இவங்களுக்கு அப்பப்போ இப்படி மயக்கம் வருதுன்னு சொல்கிறா, இதுவும் ஆரோக்கியமாக சாப்பிடணுமா, வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ரதிக்கு அப்படின்னு கேட்க, நீங்கள் யாருன்னு சொல்ல, நானும் ரதிக்கு அம்மா மாதிரி தான் டான்ஸ் சொல்லித்தர மேடம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அம்மா மாதிரி இல்லை, அப்போ இனி பாட்டியாகவே ஆக போகிறீங்க போல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்ல வரீங்க, ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க, ஆமாம் ரதி இப்போ மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, ரதிக்கு கல்யாணமே ஆகலையே, அவள் என் டான்ஸ் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டுருக்கா, மாசமாக இருக்கான்னு சொல்கிறீங்கன்னு இங்கே பார்வதியும் இங்கே விஜயாவும் பேரதிர்ச்சியோடு நிற்க, உடனே அங்கேருந்து ரதியை கூட்டிகிட்டு வரும்போதே பார்வதி கேட்குறாங்க, என்ன ரதி இப்படிலாம் சொல்கிறாங்க, டாக்டர் சொன்னதையே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மேடம் அப்படின்னு அழுதுகிட்டே ரதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே பார்வதியும், நான் அப்போவே சொன்னேன், மீனா முத்துன்னு 2 பேருமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ரதியும் தீபனும் சரியில்லைன்னு, நீ தான் யார் பேச்சையும் கேட்கல, உன்னுடைய டான்ஸ் கிளாஸ்க்கு வர எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண, மீனா சொல்கிறத கேட்கலல்ல, பாரு இப்போ என்ன பிரச்சனை வரப்போதோ, சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, இனி டான்ஸ் கிளாஸ் எடுத்த மாதிரி தான் நீ அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரதி மாசமாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. டான்ஸ் கிளாஸ்க்கு போன இடத்துல தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் கவனமே இல்லாமல் இருந்த அந்த விஜயா தான். என் பொண்ணை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புனா இந்த விஜயா என்னடானா என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, ஆமாம் அந்த டான்ஸ் கிளாஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே ரதி மூலமாக பெரிய பிரச்சனை வந்துடுது. உடனே பார்வதியோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அங்கே இருந்த பார்வதியும், எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, டான்ஸ் கிளாஸை எடுக்கிறதே என் ஃப்ரெண்டு விஜயா தான், நீங்கள் விஜயா வீட்டில் போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது, உடனே இங்கே ரதி சொல்கிறாங்க, நான் விரும்பின பையனும் அந்த தீபன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அது மட்டும் இல்லாமல் நானும் தீபனும் விரும்பணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் டான்ஸ் கிளாஸ்க்கு கூட நான் வந்த காரணமே இங்கே தீபனும் நானும் பேசிக்கிறதுக்காக தான். எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும்னு நாங்கள் திட்டம் போட்டு தான் இந்த டான்ஸ் கிளாஸ்க்கே வந்தோம் அப்படின்னு ஏன் வந்து தெரிய வருது. அதனால் அந்த விஜயாவை சும்மா விடக்கூடாது, யார் என்னென்னு விசாரிக்காமல் பணம் கிடச்சா போதும்னு இப்படி இப்படி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கல்ல, இனி அந்த விஜயா டான்ஸ் கிளாஸ் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பார்வதியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் விஜயா வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. இங்கே விஜயா வீட்டில் எப்பயும் போல் மீனா எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரோகிணி என்ன மேக்கப் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு கிளம்பி போனால் 2 நாள் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்ல, உடனே மனோஜும் மேக்கப் ஆர்டர்லாம் முடிஞ்சிருச்சாமா, ரோகிணி வீட்டுக்கு வராலாம், அது மட்டும் இல்லாமா நல்ல வருமானமும் வந்திருக்கு போல், ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக ஃபோனில் சொன்னா, நானும் ரோகிணி கூட போயிருக்கலாமா, நல்ல இடமா, தனியாக ரோகிணியை அனுப்புனது பெரிய தப்பு தானம்மா, பாவம் ரோகிணி தனியாக இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்ல, உடனே மனோஜ்கிட்ட விஜயா சொல்கிறாங்க, போதும் போதும், அந்த ரோகிணி மேலெல்லாம் ரொம்ப அக்கறையாக பாசமாக எதுவும் செய்ய வேண்டாம். ரோகிணி அவள் வேலையை பார்க்க தானே போயிருக்கா, சம்பாதிச்ச பணத்தை என்கிட்ட வந்து கொடுத்துருவாள்லன்னு கேட்க, அது எப்படிம்மா இத்தனை நாளும் ரோகிணி அதானே செஞ்சா, ரோகிணி கண்டிப்பாக அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, இங்கே வீட்டுக்கு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த ரதியோட ரதி மாசமாக இருக்கிறது தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நிற்க, உடனே அண்ணாமலையும், யாருமா நீங்கள், என்னம்மா பிரச்சனைன்னு கேட்க, அந்த டான்ஸ் கிளாஸ் நடத்துகிற விஜயா யார், கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே, மீனா அமைதியாரு, நான் தான் டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறேன், என்னை பாராட்டி பேசுகிறதுக்காக வந்திருப்பாங்க, ஏன் தெரியுமா, நான் நல்லா டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறேன்னு வெளியில் தெரிஞ்சிருக்கோம், அதான் இவங்க பசங்களெல்லாம் சேர்த்து விடுறதுக்காக வந்திருக்காங்க, யார் என்னென்னலாம் தெரியாமல் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குற அப்படின்னு அங்கே விஜயாவும், வாங்கம்மா என்ன பிரச்சனை, ஆமாம் டான்ஸ் கிளாஸில் உங்கள் பசங்களை சேர்த்து விட போகிறீங்களான்னு கேட்கும்போது, ஏற்கனவே ரதி உங்கள் டான்ஸ் கிளாஸில் தானே படித்தான்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல, அவள் இப்போ மாசமாக தானே இருக்கான்னு கேட்கும்போது திருன்னு முழிக்கிறாங்க விஜயா.
ஆமாம், அதுக்கு எதுக்கு நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க? அந்த பொண்ணெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? உங்களை நம்பி டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புனா என் பொண்ணு எந்த நிலமையில வந்திருக்கா? அது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாரும் அந்த ரதியோட சொந்தக்காரங்க தான். அந்த தீபனை எதுக்காக நீங்கள் அந்த டான்ஸ் கிளாஸில் சேர்த்தீங்க? 2 பேரும் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் டான்ஸ் கிளாஸுக்கோ இல்லை காலேஜுக்கோ அனுப்பக்கூடாதுன்னு வீட்டில் வச்சுருந்தோம் ரதியை. நீங்கள் யார் என்னன்னு விசாரிக்காம அந்த தீபனையும் சேர்த்தது உங்கள் தப்பு தானே. இப்போ பாருங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. என் பொண்ணை பற்றி என்ன நினைப்பாங்க என் சொந்தக்காரங்க? எப்படி நான் வெளியில் தலை காட்ட முடியும்? உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது. நாங்கள் மாதம் மாதம் பணம் கொடுக்குறோம்ல, அந்த திமிரில் தானே இப்படியெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கவனமே இல்லாமல் இருந்திருக்கீங்க. நீ எல்லாம் என்னம்மா இங்கே டான்ஸ் கற்றுக் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அங்கே இருந்த ரதியோட அம்மாவும் ரொம்பவே கோவமா விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறதுக்காக வர, உடனே அங்கே மீனா வந்துடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவங்க யாருன்னு தெரியுமா? என் மாமியார். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? அவங்க தப்பு பண்ணதா நினச்சி நீங்கள் வந்து திட்டுறீங்களே. இதில் தப்பு எல்லாம் உங்கள் பொண்ணு மேலேயும் அந்த தீபன் மேலேயும் இருக்குது. சொல்லப்போனால் அவங்களெல்லாம் நிற்க வச்சு நீங்கள் கேள்வி கேட்கணும். வீடு தேடி வந்திருக்கீங்கன்னு போனால் போதுன்னு அமைதியாக இருந்தால் என்னென்னமோ பேசுகிறீங்க. என் அத்தையை பேசுகிறதுக்கு முதல்ல உங்களுக்குலாம் என்னங்க தகுதி இருக்குது? உங்கள் பொண்ணு தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தா அதை முன்னாடியே வந்து என் அத்தைக்கிட்ட சொல்லியிருந்தா அவங்க கவனமாக இருந்திருப்பாங்க. எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்சு டான்ஸ் சொல்லித்தர ஏன் அத்தையை பற்றி தப்பாக பேசுகிறீங்க? வீடு தேடி வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் செய்யாதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு மீனா சப்போர்ட் பண்ணி பேச, விஜயா என்ன இந்த மீனா இப்படிலாம் பேசுகிறாளே, நல்ல வேலை அந்த அம்மா மட்டும் என்னை வெளுத்து வாங்கியிருந்தா அவமானப்பட்டிருப்பேன். நல்ல வேலை சப்போர்ட்டுக்கு மீனா வந்தா அப்படின்னு கண் கலங்கி நிற்க, உடனே அங்கே வந்த எல்லாரும், நீ என்னம்மா உன் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுற? அவங்க ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு இருக்கியா? உனக்கே அவங்க எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னு தெரியும். இவெல்லாம் ஒரு நல்ல மாமியார்னு நீ பெருமையாக பேசலாம். செஞ்ச தப்புக்கு நாங்கள் யாரும் சும்மா விட மாட்டோம். நாங்கள் அப்படியே இங்கே வந்து பேசுகிறோன்னு நினைக்கிறியா? இந்த அம்மா இனி டான்ஸ் கிளாஸ் நடத்தக்கூடாதுன்னு இவங்க டான்ஸ் கிளாஸில் தான் பிரச்சனை நடந்திருக்குன்னு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க, அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது உடனே விஜயா அழுகுறாங்க. ஏங்க, நான் எந்த தப்பும் செய்யலைங்க. இவங்க யாருக்குமே நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது. அந்த ரதி என்கிட்ட டான்ஸ் கற்றுக்க வந்தா, நான் டான்ஸ் சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பொண்ணும் தீபனும் விரும்பினது எனக்கு தெரியவே தெரியாது. இவங்களுக்கு இடையில இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அந்த ரதியோட அம்மா அப்பப்போ என்னை வந்து பார்க்க வருவாங்க. என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பேன். மற்றபடி என்னால் என்னவோ தப்பு நடந்த மாதிரிலாங்க இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, போலீஸ் வருவாங்கன்னு சொல்கிறாங்களே. என்னை அவமானப்படுத்துறதுக்காக இவங்க எல்லாரும் இப்படி செய்கிறாங்க. நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. போலீஸ் வந்தால் நான் என்னங்க பதில் சொல்கிறது? என்னை போலீஸ் கூட்டிகிட்டு போனால் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் நம்ம குடும்பத்தையே ரொம்ப ஏளனமாக பேசுவாங்களே. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க நம்ம வந்து தலை நிமிர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு விஜயா அழுகிறாங்க. உடனே முத்துவும், என்னங்க பிரச்சனை? எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் உங்கள் பொண்ணும் அந்த தீபனும் விரும்பினது உங்களுக்கு தெரியும்ல. அப்போ நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். இல்லையா 2 பேர்கிட்டையும் சொல்லி புரிய வச்சுருக்கணும். இப்படி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே. அதை நீங்கள் புரிஞ்சிக்காம எங்கள் அம்மா கிட்ட வந்து பிரச்சனை செய்கிறது, போலீஸை வர வைக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. ஏன்னா தீபனும் அந்த ரதியும் எங்கெல்லாம் போனாங்க அதெல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் இது என் வேலை இல்லைன்னு நான் அமைதியாக இருந்தேன். எங்கள் அம்மா அங்கே டான்ஸ் கற்றுக்க வந்த எல்லார் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நான் பார்க்கும்போதே இந்த தீபனும் ரதியும் அப்பப்போ தனியாக நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஏன் சாப்பாடெல்லாம் வேற ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். எங்கள் அம்மா அப்பா கூட நான் சொல்கிறத நம்பலை. அதனால தான் என் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலமை. நான் சொல்கிறத கேளுங்க. அந்த தீபன் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு உங்களுக்கு தீபனை பிடிச்சிருந்தா உங்கள் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. விரும்புகிறவங்கள நீங்கள் எதுக்காக பிரிக்கணும்னு சொல்ல, அது எங்கள் வீட்டு பிரச்சனை, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் டான்ஸ் கிளாஸ்க்குன்னு வந்த இடத்துல தான் பிரச்சனையே நடந்திருக்கு. அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தானே. கவனமே இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்காம இருந்துட்டு மாதம் மாதம் பணம் வருதுன்றதுக்காக ஏதோ அங்கே டான்ஸ் கற்றுக்க வந்தவங்க மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க, நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறத எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? அதனால தான் தப்பு செஞ்சது உங்கள் அம்மான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் விஜயம் அழுகிறாங்க. முத்து, எனக்குன்னு இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணுறது நீயும் மீனாவும் மட்டும்தான். இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னை தேடி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாரும் நல்ல பசங்க, சொன்னதை கேட்பாங்க, என்னை புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு நான் டான்ஸ் மட்டும்தானே சொல்லிக் கொடுக்க முடியும். மற்றபடி அவங்க யார் என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் என் வேலையை தான் பார்த்தேன். இதுக்கிடையில் இந்த 2 பேரும் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் என்னை மாட்டி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸ் வந்தால் நான் என்ன பதில் சொல்கிறது? இவங்களே நான் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தலை குனிஞ்சு தான் நிற்கணும் போல், நான் அவமானப்பட்டு தான் நிற்கணுமா? இதுக்கு தான் நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தேனா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கேன்.
உடனே மீனாவும், அத்தை நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் எந்த தப்பும் செய்யலைன்னு எங்களுக்கு தெரியும் அத்தை. வந்தவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சாலும் இவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு தானத்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அந்த கோவத்தில் இருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்தால் புரிய வைக்கலாம், உங்களை யாரும் கூட்டிகிட்டு போக நாங்கள் விட மாட்டோம் அத்தை, நாங்கள் இருக்கோம் அத்தை அப்படின்னு மீனா எவ்வளோதான் விஜயா வந்து மீனாவை திட்டி அவமானப்படுத்தியிருந்தாலும் மீனா இங்கே வந்து விஜயாவுக்கு ஒரு பிரச்சனைன உடனே அங்கே நின்று பேசி விஜயாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த சமயம் இவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால விஜயாவை தேடி போலீஸும் வந்துடுறாங்க. உடனே மனோஜும், சார் என்ன சார் அப்படின்னு கேட்க, இங்கே விஜயா யாரு, டான்ஸ் கிளாஸ் நடத்துகிற விஜயா யாரு அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா தான் சார். சொல்லப்போனால் எங்கள் அம்மா மட்டும்தான் அந்த டான்ஸ் கிளாஸை பார்த்துப்பாங்க. வீட்டில் இருக்க நாங்கள் யாரும் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை சார். அதனால் எங்களை விசாரிக்கிறத விட நீங்கள் என் அம்மாவே விசாரிங்க சார் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அமைதியாக இருக்கிறாரு மனோஜ். இங்கே தன்னுடைய அம்மா தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு மாட்டி விடுறாரு மனோஜ். அங்கே வந்த போலீஸும் விஜயாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னம்மா நடக்குது, டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துகிற நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா? இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு மாசமாக இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்கன்னு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த டான்ஸ் கிளாஸில் இருக்க இந்த மேடம் தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, சார் நான் டான்ஸ் கிளாஸ் நடத்துறது உண்மை. ரதியும் தீபனும் அங்கே வந்து சேர்ந்தாங்க. ஆனால் ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. திட்டம் போட்டு தான் அங்கே வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது சார். இவங்க அம்மா அப்பாவாவது என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். ஒன்றும் தெரியாதாண்ணா, இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே என்ன மாட்டி விட்டா நான் எப்படி சார் இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா பிரச்சனையே உங்கள் வீட்டில் வச்சு நடந்த மாதிரி தானே சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது, என்ன பிரச்சனை சார், எதுவுமே நடக்கலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து, சார் போதும் சார், இதுக்கு மேலே என் அம்மா இப்படி எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க நான் விட மாட்டேன். ஏன், டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தப்போ நானே அவங்க 2 பேரையும் பார்த்துருக்கேன். தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. அவங்க கேட்குற மாதிரி இல்லை சார். அவங்க அப்பா அம்மா தான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இதில் எங்கள் அம்மா மேலே தப்பு இருக்குன்னு எப்படி சார் நீங்கள் வந்து சொல்லலாம்? அது மட்டும் இல்லை, அவங்க டான்ஸ் கிளாஸ்க்கு மட்டுமா வந்தாங்க, வெளியில் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க சார். நான் ஒரு கார் டிரைவராக இருக்கேன். சவாரிக்கு எல்லா இடத்துக்கும் போவேன் சார். நான் பார்க்குற இடத்துலலாம் அவங்க 2 பேரும் அங்கே இங்கேன்னு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். வேணும்னா ஆதாரத்தை காமிக்கவா? ஏன்னா இப்படி பிரச்சனை வந்தால் எங்கள் அம்மா மாட்டிக்க கூடாதுன்னு எல்லாத்துக்காகவும் என்கிட்டயும் ஆதாரம் இருக்குது சார். இங்கே பாருங்கள், ரதியும் தீபனும் ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இங்கேயும் தனியாக தான் போயிருக்காங்க. பார்க்கில் பாருங்கள், அவங்க 2 பேரும் ஒன்றா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துக்கு ரதியும் தீபனும் தனியாகவே போயிருக்காங்க. இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்க முடியாத இவங்க எல்லாரும் இப்போ ஏமா மேலே தப்பு இருக்குன்னு சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. டான்ஸ் கிளாஸில் எந்த தப்பும் நடக்கலை, எந்த பிரச்சனையும் நடக்கலை. எங்கள் அம்மா கவனமாக தான் இருந்திருக்காங்க. வெளியில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டிய பொறுப்பு ரதியோட அம்மா அப்பா இல்லை இந்த தீபனோட அம்மா அப்பா நீங்கள் தானே கவனிக்கணும். தப்பை உங்கள் மேலே வச்சுக்கிட்டு இப்போ பிரச்சனைன உடனே எங்கள் அம்மாவை மாட்டி விடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு முத்து ஆதாரத்தை காமிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவமாக அங்கே வந்த எல்லார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க, அங்கே ரதியோட சொந்தக்காரங்க எல்லாரும் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. உடனே போலீஸும், சரிம்மா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததால விசாரிக்கிறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், மற்றபடி பிரச்சனை பெருசாகாது, நீங்கள் நம்பி வரலாம் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல, உடனே இங்கே முத்துவும், அது எப்படி சார், எங்கள் அம்மா பாவம் எந்த தப்பும் செய்யாமல் எதுக்கு சார் நீங்கள் விசாரிக்கணும்? தப்பு எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்ப்பா முத்து, உன்னை நான் பார்த்துருக்கேன், என்னையும் உனக்கு தெரியும்ல, நான் கண்டிப்பாக உங்கள் அம்மாவை அனுப்பிடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே போலீஸும் விஜயாவை கூட்டிகிட்டு போக மீனா முத்து 2 பேருமே இங்கே விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே போகிறாங்க. அண்ணாமலை கண் கலங்கி நிற்க, உடனே முத்து, அப்பா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் அம்மாவை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன்ப்பா, அம்மாவெல்லாம் நான் இப்படி தலை குனிஞ்சு நிற்க விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது விஜயாவுக்கு அப்போ தான் மீனா முத்துவோட அருமை பெருமை தெரியுது. என் பையன் மனோஜ் பிரச்சனை நடக்குதுன்னு உடனே கண்டுக்காம எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டான், என்ன மாட்டி விடணும்னு நினச்சான். ஆனால் யார் எனக்கு முக்கியமே இல்லை, யார் எனக்கு நல்ல மருமகளே இல்லை, நல்ல மகனே இல்லைன்னு சொன்னனோ அவங்க 2 பேரும் தான் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் எனக்கு துணையாக நின்றுருக்காங்க அப்படின்னு மீனா முத்துவை நினச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க விஜயா. அங்கே பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முத்து முடிவெடுக்கிறாரு. ரதி வரணும். ரதி வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் என் அம்மா மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியும். என் அம்மா தப்பு செஞ்சதா சொல்லி வந்த எல்லாரையும் தலை குனிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து இங்கே போலீஸ் வந்து விஜயாவை கூட்டிகிட்டு போன உடனே வெளியில் வந்து அந்த ரதிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மா இது, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு உன் மேலே எங்கள் அம்மா நம்பிக்கை வச்சதால எங்கள் அம்மாவை மாட்டி விட்டுட்டு நீங்களாரும் சந்தோஷமாக இருப்பீங்களா? தப்பு செஞ்சது நீ. என்ன நடந்ததுன்னு இங்கே வந்து சொல்லணும், இல்லைனா பிரச்சனை பெருசாயிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, அண்ணே என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க,
இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு வந்தால் கவனமாக இருக்கணும்னு நான் தான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். சொல்லப்போனால் எனக்கும் அந்த தீபனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் வீட்டில் சொன்னால் பிரச்சனை ஆயிருன்றதுக்காக தான் நான் உண்மையை மறைச்சிட்டேன். ஆனால் இங்கே விஜயா மேடம்காக நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இங்கே போலீஸ் விசாரிக்கும் போதே விஜயா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. விஜயா மேலே தப்பு இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து நிற்கிறாங்க ரதி. வந்த ரதியும் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க, சார் எனக்கு டான்ஸ் சொல்லித்தர இந்த மேடம் மேலே எந்த தப்பும் இல்லை. விஜயா எந்த தப்புமே செய்யலை. அவங்க நல்ல டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. தப்பு செஞ்சது எல்லாமே நான் தான். சொல்லப்போனால் எனக்கும் தீபனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த உண்மையை நான் என் அப்பா அம்மா கிட்டேருந்து மறைச்சிட்டேன். ஆனால் என்ன செய்ய, நாங்கள் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சிட்டோம். அதான் எனக்கு கொஞ்சம் மயக்கமும் வந்து இப்போ நான் மாசமாகவும் இருக்கேன். இதெல்லாம் தெரியக்கூடாதுன்ற உண்மை, இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு இந்த உண்மையை மறைச்சேன். அதனால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். இங்கே எனக்கு டான்ஸ் சொல்லித்தர விஜயாவும் இப்படி மாட்டிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்களுக்கு கல்யாணமான உண்மையை சொல்லி எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க, அப்போ தான் இந்த ரதியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையை மறைக்கிறதுக்காகவும் அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்காகவும் தான் டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அங்கே மட்டும் இல்லாமல் வெளியில் நிறைய இடத்துல அந்த தீபனும் ரதியும் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றதையும் ஆதாரத்தோட உண்மை என்னன்னு இங்கே முத்து நிரூபித்ததால் இந்த விஜயா மேலே தப்பு இல்லை. இவங்க இந்த ரதியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு இவங்க கவனம் இல்லாமல் இருக்க போய் தான் இந்த மாதிரியான தப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே விஜயாவை திட்டின எல்லாரும் விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ரதியை வெளுத்து வாங்குறாங்க. பாத்தியா, உன்னால் நாங்கள் இவங்களை சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டோம். இப்போ என்னடானா கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்கிறியே, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரதியை வெளுத்து வாங்குறாங்க. இப்போ ரதி மூலமாக உண்மை தெரிஞ்சதால் அங்கே போலீஸும் விஜயா மேலே தப்பு இல்லைன்னு அனுப்பிடுறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக விஜயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே மீனா வீட்டுக்கு வந்த உடனே விஜயாவுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க, அத்தை நடந்துருச்சு, இனி எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையில் எவ்வளோ பொறுப்பாக இருப்பீங்கன்னு நான் பார்த்துருக்கேன் த, உங்கள் மேலே தப்பு இல்லை. இனி அந்த ரதி தீபன்னு யாரையும் அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் நீங்கள் வர வைக்கவும் வேண்டாம். நீங்கள் டான்ஸ் கிளாஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் த. மற்றவங்க வந்து உங்களை தப்பாக பேசுனதை உங்களால் ஏற்றுக்க முடியாது தான், ஆனால் இப்போ உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு உண்மையை நிரூபித்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் த அப்படின்னு மீனா பேச முத்து கண் கலங்கி நிற்கிறாங்க. அது எப்படிப்பா, அம்மாவை தப்பாக பேசினா நான் சும்மா விட்டுருவேனா? அம்மாவுக்கு வேணும்னா என் மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, எல்லார் முன்னாடியும் முத்து மீனா கையை பிடிச்சி விஜயா அழுகிறாங்க. நீங்கள் மட்டும் உண்மையை நிரூபிக்கலனா நான் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நின்றுருப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா மனோஜ் தான் வருவான்னு அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் மனோஜை விட நான் யாரை வந்து ஏற்றுக்கவே கூடாதுன்னு நினச்சினோம், இந்த முத்து மீனா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி உண்மையை நிரூபித்து என்னை நல்லபடியாக காப்பாற்றி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. முத்து, மீனா, உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு. சொல்லப்போனால் நீங்கள் இல்லைனா இன்றைக்கி நான் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. செய்த உதவிக்கு நன்றி சொல்லி அழுகிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இனியாவது முத்து மீனா உனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க விஜயா. இனி நீ வெளியில் வேலைக்கெலாம் போக வேண்டாம், வீட்லேயே இரு. தப்பே செய்யாத நீ அவமானப்பட்டு நிற்க நாங்கள் விட்டுருவோமா? அதுலேயும் உன் பையன் முத்து உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு இனியாவது புரிஞ்சுக்க விஜயான்னு சொல்ல, முத்து மீனாவை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் உண்மையை நிரூபித்து என்னை தலைநிமிர வச்சுட்டாங்க, என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா.